வணக்கம். அடியேன் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆசான் மகாகுரு யோகானந்தர் அவர்கள். சரி, விஷயத்திற்கு செல்வோம். 8 திசையிலும் எங்கெங்கு கிணறு இருந்தால் அந்த மனைக்கு நன்மை உண்டு, நன்மை இல்லை என்பதை பார்ப்போம். கிழக்கே, மனைக்கு கிழக்கே கிணறு அமைந்திருந்தால் அல்லது நாம் அமைத்திருந்தால் யோகாதி யோகத்தை தரும். மனைக்கு வடக்கே கிணறு அமைந்திருந்தால் மிகுந்த தனலாபத்தை தரும், வாழ்க்கையில் வளங்களை தரும். வடகிழக்கு ஈசானியத்தில் கிணறு அமைந்திருந்தால் புதிய வாய்ப்புகளை தரும், தன லாபத்தை தரும். இந்த 3 பகுதியிலும் கிணறு அமையலாம் அல்லது ஆழ்துளை குழாய் கிணறு அமையலாம். இது சிறப்பான பலனை தரும். தெற்குப்புறம் கிணறு அமையுமே ஆனால் மரணத்தை தரும். அந்த மனையில் வாழ்பவர்கள் மரணத்தை சந்திப்பார்கள். குடும்ப தலைவிக்கு ஆகாது, விரோதம் அடிக்கடி வரும். எனவே தெற்கு பகுதியில் கிணறு இருப்பது அந்த மனைக்கு ஆகாது. மேற்கு பகுதியில் கிணறு இருந்தால் அம்மனையில் வசிக்கும் குழந்தைக்கு ஆகாது. குடும்பத்தில் கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படும். எனவே இப்பகுதியில் கிணறு இருப்பதும் ஆகாது. வடமேற்கே கிணறு இருந்தால் வம்ச விருத்தி ஆகாது, பல தொல்லைகள் உருவாகும். எனவே இந்த இடத்தில் கிணறு இருப்பதும் தவறு. இம்மனைக்கு தென்மேற்கே கிணறு அமையுமாயின் பலவித நோய்கள் பீடிக்கும், எதிர்பாராத நஷ்டம் ஏற்படும். எனவே இந்த இடமும் ஆகாது. தென்கிழக்கே அக்னி மூலையில் கிணறு இருப்பின் தீ பயம் ஏற்படும், கீர்த்தி பாழாகிவிடும், அவமானம் ஏற்படும். இந்த இடத்திலும் கிணறு அமையக்கூடாது அல்லது ஆழ்துளை கிணறு அமையக்கூடாது. எனவே ஒரு மனைக்கு 8 திசையில் வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு இப்பகுதியில் மட்டுமே கிணறோ ஆழ்துளை குழாய் கிணறோ அமைவது மட்டும்தான் சிறப்பு. மற்ற இடங்களில் நமக்கு தீய பலனையே கொடுக்கும். இவ்வாறு மனை அருகில் கிணறு இருக்குமாறு பார்த்து மனையை வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லது மனையில் வீடு கட்டிய பிறகு மேற் சொன்ன கிழக்கு, வடக்கு, தென்கிழக்கு பகுதியில் ஆழ்துளை கிணறு அல்லது கிணறு இருப்பதை போல் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுவே அந்த மனைக்கும் மனையில் கட்டிய வீட்டுக்கும் தகுதியான வாஸ்து சாஸ்திரம் ஆகும். ஒரு மனையின் ஈசானிய மூலை மற்றும் அம்மனையின் காம்பவுண்ட் சுவரின் ஈசானிய மூலையும் சந்திக்கும் நேர்கோட்டில் கிணறோ ஆழ்துளை குழாய் கிணறோ அமைக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இது தவறு. வாங்க இருக்கும் மனையில் கரையான் புற்று எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன்
என்பதை அறிந்து அந்த மனையை நாம் வாங்க வேண்டும். மனையை நாம் வாங்குவதற்கு முன்னவோ அல்லது அம்மனையில் வீடு கட்டிய பிறகோ இந்தந்த திசையில் கரையான் புற்று இருந்தால் இந்தந்த பலனை தரும். கிழக்கிலே கரையான் புற்று இருந்தால் செல்வம் கிடைக்கும். தெற்கிலே கரையான் புற்று இருந்தால் துக்கம் உண்டாகும். மேற்கிலே கரையான் புற்று இருந்தால் புத்திர விருத்தியை தரும். வடக்கிலே கரையான் புற்று இருந்தால் நன்மையே நடக்கும். தென்கிழக்கு என்ற இந்த அக்னி மூலையில் கரையான் புற்று இருந்தால் வீடு இடியும். தென்மேற்கிலே நிதி மூலையில் கரையான் புற்று இருந்தால் நல்வாழ்வு கிடைக்கும். இது ஆகும். வாயு மூலையில் கரையான் புற்று இருந்தால், அதாவது வடமேற்கே, மரணம். மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். இந்த இடத்தை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த வாயுவிய பகுதியில் கரையான் புற்று இருக்கும் இடத்தை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஈசானிய மூலையில் கரையான் புற்று இருந்தால் நோயை எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த இடமும் தவிர்க்கப்பட வேண்டிய இடம். பிரம்மஸ்தானமான இந்த பகுதியில் கரையான் புற்று இருந்தால் இங்கும் மரணம் சம்பவிக்கும். எனவே மனை வாங்கும் அன்பர்கள் இவ்வாறு கரையான் புற்று உள்ள இடத்தை மனதில் கொண்டு மனை நிலத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.